தென்னானுடைய சிவனி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பற்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரை பெறாமன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாக ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனி இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, நம்முடைய திருப்பத்தூரில் சிவமடத்தின் சார்பாக கோடைகால சிறப்பு வகுப்புகளாக சைவ சித்தாந்த ஞான சாத்திரங்களை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த ஞான வேள்வியில் அடியவனுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய சிவமடத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், வருகை தந்திருக்கிற அடியார் பெருமக்களாகும் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் உரித்தாக்கி கொண்டு, பெருமானுடைய கருணையினால இன்று வினா வெண்பா அப்படிங்கிற நூலை பற்றி சிந்திக்குமாறு நம்முடைய அன்பர்கள் பணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஞான வேள்வியில் இது போன்ற சிந்திக்கின்ற வாய்ப்பை திருவருளும் குருவருளும் நமக்கு நல்கி இருக்கிறது. பொதுவாகவே சித்தாந்த சாத்திரங்களை சிந்திக்க தொடங்குகின்ற பொழுது நமக்கு ஒரு நன்றி கடப்பாடு ஒன்று இருக்கிறது. நம்முடைய துறைசை ஆதீனம் என போற்ற பெறுகின்ற திருவாவூரை ஆதீனத்தினுடைய 23வது குருமகா சன்னிதானத்தை நினையாமல் சைவ சித்தாந்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம இடத்திற்கு இந்த ஞான நூல்கள் நம் கைக்கு கிடைப்பதற்கு இறைவனால் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் கொடை நம்முடைய 23வது குருமகா சன்னிதானம். அவர்கள்தான் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து சைவ சித்தாந்தத்தை சேர்த்தவர்கள். அதுலன்னா நாம போய் படிக்கணும். நாம் ஒரு இடத்த நம்ம வீட்டு சூழல்களை எல்லாம் கடந்து போய் தங்கி இதுபோல ஞான நூல்களை சிந்தித்தல் என்பது ரொம்ப கடினமான ஒன்று. அப்படி ஒரு கடினமான ஒன்றை இலகுவாக ஆக்கும் முகத்தானாக இறைவன் நமக்கு தந்த ஒரு கொடை நம்முடைய குருமகா சன்னிதானம். அத்தகைய பெருந்தகையினுடைய திருவடிகளை நீள நினைந்து வணங்கி மகிழ்ந்து, இந்த ஞான வேள்வியில் சித்தாந்த சாத்திரங்களில் வினா வெண்பா அப்படிங்கிற நூல், பொதுவாக சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற நூலை நீங்கள் உற்று நோக்கினால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில் அமையப்பெற்றிருப்பது. முதல் நூல் திரு உந்தியார், அதனுடைய வழி நூலாக உரை நூலாக வந்தது திரு களிற்றுப்படியார் என்கிற நூல். இந்த ரெண்டும் மெய்கண்ட தேவநாயனாருக்கு முன்பு தோன்றிய நூல்கள். அந்த ரெண்டும் சந்தானம் என்கிற வகையில் அந்த மரபு வேறு மரபு, உயவந்த தேவ சந்தானம் என்று சொல்லக்கூடிய மரபுக்குரியவர்கள் அந்த இரு நூல்களும் ஆக இருப்பது. மெய்கண்டாருடைய காலம் தொடங்கி அவருக்கு பின்வந்த சாத்திர நூல்கள் தான் சிவஞான போதம் உள்ளிட்ட 12 நூல்கள்.
அதில் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையாக அமைய பெற்றிருக்கிறது. இப்போ சிவஞான போதத்தை எடுத்துக்கொண்டால் எங்கேயுமே நேராக வினா கேட்கப்படலை. நீங்கள் அந்த சூத்திரத்தை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது கேள்வி கேட்டிருக்கிறாரா மெய்கண்டார் அப்படின்னு கேட்டால் கேள்வியே கிடையாது. அவர் சொன்னது போதான் பதில் சொல்லிக்கிட்டே போயிட்டார். கேள்வியை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவர் பதில் தான் சொன்னார். ஒரு உதாரணத்துக்கு முதல் சூத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளது ஆம் அந்த மாதி என்பனார் புலவர். இதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கூறுகளாக அதிகரணம் அப்படின்னு பிரித்து எடுத்துக்கொண்டு இந்த அதிகரணம் இதை சொல்லுகிறது, இந்த அதிகரணம் இதனை சொல்லுகிறது என்பது உரை சொல்ல வந்த பெருமக்கள் ஒன்றொன்றா அதுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணால் காணப்படும் உலகம் எத்தகையது. இது கேள்வி அவர் கேட்டுட்டு பதில் சொல்லலை, பதில சொல்லிட்டாரு. நீங்க கேள்வி என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கணும். உலகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அறிவு பொருளும் அறிவற்ற பொருளும் ரெண்டும் கூடியது உலகம். அறிவு பொருளை ரெண்டா பிரிச்சுக்கலாம். அவன் அவள் என்று ரெண்டா பிரிச்சுக்கலாம். எனவே அவன் அவள் என்கிற அறிவு பொருளும் அது என்கிற அறிவற்ற பொருளும் சேர்ந்ததுதான் உலகம். எனவே அவன் அவள் அது என்னும் அவை, இவ்வளவுதான். உலகம் என்றால் என்ன? நீங்க யாரையாவது போய் ஒரு அறிவியல் படித்திருக்கிற விஞ்ஞானிகிட்ட போய் உலகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்க இப்படி சுருக்கமா சொல்லுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ஏன்? உலகம்னா என்ன, சிம்பிளா நீ பாட்டு உலகம்னா என்னன்னு கேட்டுட்ட. நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு 5 இருக்குது. அந்த 5 விரிந்து எப்படிலாம் இருக்கு தெரியுமா தம்பி? அதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு நிமிடத்துல சொல்ற பதில் தான் இல்லை. நீ இந்த கேள்விலாம் கேட்காத. உலகம்னா ரொம்ப பெருசு அது. ஏன்? அது நம்ம பார்த்தீங்கன்னா பூமின்னு ஒன்று இருக்குது, அதை அண்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, இந்தியாவில் இது இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, லண்டன்ல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாளே பத்தாது. அத்தனை சொன்னா தான் உலகம்னா ஓ இத்தனையும் சேர்ந்ததா உலகம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு மெய்கின்றார் சுருக்கமா சொன்னார், அவன் அவள் அது என்னும் அவை, இதான் உலகம். இப்ப சுருங்க சொன்னார். அதுவும் என்ன சொன்னார்? விடைதான் சொன்னார். கேள்வி அவர் கேட்கவே இல்லை. எங்கேயாவது கேள்வி கேட்டதாக 12 சூத்திரத்துல எங்காவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. 7ஆம் நூற்பாவுல கூட ஆராய்ச்சி நோக்குல பாரிசேட அளவை என்ற முறையில நம்மகிட்ட கேள்வி கேட்ட மாதிரி கேட்டு பதில் சொல்லிட்டார். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது 2 திறன் உள்ளது 2 ஆன்மா அப்படின்ட்டார். இப்ப நீங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு முதல் 6 நூற்பால் என்ன படிச்சோமோ அதையெல்லாம் திரண்டு தொகுத்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல படிச்சது என்ன படிச்சோம்? பதி பதியின் இலக்கணம், பாசம் பாசத்தின் இலக்கணம், அப்புறம் பசு பசுவின் இலக்கணம். சரி, இதெல்லாம் படிச்சு என்னையா தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறதான் 7ஆம் நூற்பா. நீ படித்ததை இப்ப நீ ஆராய்ச்சி பண்ணு. இந்த 3 பொருள் இருக்கிறது. இந்த 3 பொருளும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது, அந்த தொடர்புல எந்த பொருள் எதுக்கு உதவி செய்யுது, அந்த உதவி செய்யக்கூடிய பொருள் எது, உதவியை பெறுகிற பொருள் எது, உதவி செய்வது பதி, உதவியை பெறுவது பசு. அப்ப இந்த கேள்விக்கு அங்க கொண்டாந்து 7ஆம் நூற்பால கொண்டாந்து சொன்னார். எனவே உதவி செய்பவன் பதி. அவன் எப்படி உதவி செய்கிறான்? கைமாறு கருதாது உதவி செய்கிறான். பயனை எதிர்நோக்கி செய்யல. இந்த உயிர் அவன் செய்த உதவியை நினைச்சு பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம லட்சணம். அவன் என்ன உதவி செய்தான், நாம திருப்பி அந்த கடவுள் எனக்கு என்னங்க கொடுத்தாரு, இந்த கடவுள் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பேசுறது எப்படி தெரியுமா? அவன் கொடுத்ததை பூரா வாங்கிக்கிட்டு இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, சாமி என்ன பண்ணுச்சுன்னு. உடம்பு கொடுத்தது அவர் தான், உலகத்தை கொடுத்தது அவர் தான், நுகர்கிற பொருளை கொடுத்திருக்கிறாரு, அறிவு விளங்குவதற்கு அத்தனை உதவி செய்திருக்கிறான். இத்தனையும் வாங்கிக்கிட்டு நாம சொல்றோம் அந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு. அப்ப நம்ம பயன் பெறுபவர்கள், அவன் பயன் தருபவன், நாம் பயன் பெறுபவர்களாக நிற்கிறோம். அப்ப இந்த பாசம் என்கிற பொருள் அந்த பயனை தருபவனையும் அறியாது,
பயன் பெறுபவனையும் அறியாது. ஏன் அது அறிவில்லாதது, எனவே அது அறியாது. அப்ப இந்த மூணையும் வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்து நமக்கு ஒரு முடிவு சொல்லுகிற இடத்துல அதை கூட நம்மகிட்ட தான் விட்டுட்டார், நீ கண்டுபிடிச்சுக்கன்னார். அங்க அவரே முடிவு பண்ணி சொல்ல. அதுக்கப்புறம் குருநாதர் வந்தாரு, உணர்த்தினாரு, கேட்டோம், சிந்தித்தோம், தெளிந்தோம், நெட்டை கூடணும், முடிஞ்சு போச்சு. சூத்திரம் முடிஞ்சுது. அடியார் கூட்டம், கோயில் வழிபாடு, சூத்திரம் முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது கேள்வி இருக்கான்னு கேட்டா கேள்வியே இல்லை. இந்த நூலை பாடம் கேட்டவர் அருணந்தி சிவம். நேரடியா பாடம் கேட்டார். அவர் சொல்ல 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 வியந்து போனார். அப்படியே சிவஞான சித்தியார் சுபக்கம் பரவக்கம் என்று 2 நூலா ஒரே நூல் 2 பிரிவாக இருக்கிறது. நூலுக்கு பேரு சிவஞான சித்தியார் தான், ஒரு நூல் தான். 14 சாத்திரங்கள் என்று எண்ணுகிற பொழுது எண்ணிக்கையில ஒரு நூலாகத்தான் கருதப்படுகிறது. அந்த நூலுக்குள்ள போகும்போது தான் 2ஆ பிரிச்சுக்கிட்டோம். சுபக்கம் பரவக்கம் என்று 2ஆ வைத்து கொண்டோம். அதுல கேள்வி பதில் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அவரே கேட்டுக்கிட்டார், அவரே பதில் சொல்லி இன்னென்ன சமயங்கள் இன்னென்ன கேள்விகள் இதுக்கு பதில் அப்படி கொடுத்தது போல கொடுத்துட்டு சென்றார். இருப்பினும் 20 என்கிற நூல்ல ஒரு திறனாய்வு நூறு போல அவர் எடுத்துக்கொண்டார். கேள்வி பதில் பதில் சொல்லி முடிச்ச உடனே மாணாக்கன் பதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான். முதல்ல கேள்வி கேட்கப்பட்டது, கேள்விக்கு ஆசிரியர் பதில் சொன்னார். பதில் சொன்ன பிறகு பதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான் மாணவன். உடனே அதுக்கு ஒரு பதில் சொன்னார். இவன் கேள்வி கேட்க பதில் சொல்ல கடைசியா சொன்னாரு, திருமுறையில் படித்து தெரிஞ்சுக்கன்னார். முதல் பாட்டு நீங்க 20 முதல் பாட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா, இருநிலனாய் தீயாகி என்கிற பாட்டில் காண்க முடிச்சிட்டார் பதில். இதுக்கு மேல தெரிஞ்சு திருமுறை படி தெரிஞ்சுக்கினார். கேள்வி பதிலு கேள்வி பதிலு அப்புறம் ஒரு கேள்வி பதில் என்னன்னா திருமுறையில் காண்கன்னு விட்டார். அப்ப அந்த நூல் எப்படி இருக்குதுன்னா ஒரு திறனாய்வு நூல். கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கிறது. சரி, இது 20. இவர் கூடவே பாடம் கேட்டவர் திரு அதிகை மணவாசகம் கடந்தார், ஒரு சாலை மாணாக்கர். அவர் என்ன நூல் செய்தாரு? உண்மை விளக்கம்னு நூல் செய்தார். அது எப்படி செய்திருக்கிறாரு? அவர் குருநாதரை வணங்கினாரு. குருநாதா, எனக்கு சில ஐயங்கள் இருக்குது, நான் கேட்கலாமா? சபாஸ், நல்லா கேளு. என்ன கேள்வி? இல்லை ஒன்னொன்னா கேட்கட்டுமா இல்லை மொத்தமாக கேட்கட்டுமா? நீ மொத்தமாகவே கேளுன்ட்டார். நாமளாம் என்ன சொல்லுவோம், நீ மொத்தமாக கேட்டாலாம் சொல்ல தெரியாது, ஒன்னொன்னா சொல். ஏன் 1 2 3 7 சொல்றதுக்குள்ள நான் முதல் கேள்வி நானே மறந்துடுவேன். அதனால நீ என்ன பண்ண, ஒன்னொன்னா கேளு. இப்போ நான் இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு 7 கேள்விக்கு பதில் பண்ணி எழுந்து நின்று 7ஐயும் சொல்லி முடிச்சுன்னு வச்சுங்களேன், நான் குறித்து வச்சுட்டு பதில் சொல்லணும்னா என்ன? 7 தானே சொல்லணும். 1 முதல்ல கேளு, சரி 2வது கேள்வி என்ன கேட்ட, 2 சொல். அப்படி சொன்னீங்கன்னா தான் நான் பதில் சொல்ல முடியும். ஏன்? என் அறிவு குறை அறிவு, மெய்கண்டார் அறிவு நிறை அறிவு. மொத்தமாக கேளு, மொத்தமாக பதில் சொல்லுன்ட்டார். கேள்வி கேட்டது 7 கேள்வி கேட்டார், 7க்கும் பதில் சொல்லிட்டார். சரிங்களா? அவர் என்ன கேட்டார்? தத்துவம் ஏது, மாயை ஏது, கண்மம் ஏது, நீ ஏது, நான் ஏது, நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசியனே சாற்று. இப்ப கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கு பதில் சொன்னார். அது என்ன அழகு தெரியுங்களா? நூலை படி தம்பி, நான் இதுவரைக்கும் உனக்கு 5 பூதத்தை பத்தி நான் சொன்னேன். இனி அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? 5 பத்தி சொல்ல போறேன். இப்ப 5 புலனை சொன்ன பிறகு 5 ஞானேந்திரியத்தை பத்தி சொல்ல போறேன், கர்மேந்திரியம் சொல்றேன், எல்லாம் சொல்லி முடிச்சு. இதுவரைக்கும் நான் உனக்கு சொன்னது ஆன்ம தத்துவம் என்று பெயர். வா உனக்கு சொல்லுகிறேன். எது? வித்தியா தத்துவம் 7 சொல்லுகிறேன். புதல்வா வா, உட்கார், கேள். நீங்க ஒரு நேரடியா மாணாக்கருக்கு பாடம் அவர் கேட்டதை அவர் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, பக்கத்திலே உட்கார்ந்து பாடம் கேட்கற மாதிரியே கொடுத்துருக்கிறார். ஒன்னொன்னா கேள்வி கேட்டோடனே முடிஞ்சிச்சு. நீ குறிச்சுக்கன்னு சொல்லல, நீ கேட்டது இந்த 5 தானே கேட்ட. ஆமா சார், இந்த 5 புரிஞ்சிச்சா? புரிஞ்சு. அடுத்து சொல்லட்டுமா 5? இப்படி ஒன்னொன்னா எடுத்து வைத்து 36 தத்துவத்தையும் சொல்லி முடிச்ச உடனே, இதுகாரம் நான் உனக்கு 36 தத்துவத்தை பற்றி சொன்னேன். இனி நான் யார் என்ற கேள்விக்கு கண்மம்னா என்னன்னு சொல்றேன். அப்புறம் ஆணவம், இப்படி ஒன்னொன்னா கேள்வியை கேட்டு பதில் அவரே மாணவன் சொன்னதை திருப்பி நினைவுபடுத்தி பதில் சொல்லி கொண்டு வந்தார். இந்த அமைப்பில் இருக்கிற நூல் உண்மை விளக்கம் என்கிற நூல். அப்ப கேள்வியும் பதிலுமாக தொடர்ந்து ஒரு இடத்துல நின்று திருமுறையில் காண் என்று ஒரு நூல் இருக்கிறது.
கேள்வியும் பதிலுமாகவே ஒரு நூல் இருக்கிறது. என்ன சொல்ல போனா கேள்வியா மட்டுமே ஒரு நூல் இருக்குது என்றால் அதுக்கு பேர் தான் வினாவெண்பா என்று பெயர். இங்க பதிலே கிடையாது. அப்ப பதிலாகவே ஒரு நூல் இருக்குமானால் அது சிவஞான போதம், கேள்வியாகவே ஒரு நூல் இருக்குமானால் அது வினாவென்பா. கேள்வியும் பதிலுமாக உங்களுக்கு வேணுமா? உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார், அடுத்து இருக்க சிவப்பிரகாசம், இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா கேள்வி பதில் இல்லை, அதுக்குள்ளே இருக்குது. எனவே இந்த நூல் வினா மட்டுமே அமைந்திருக்கிற நூல். இதுல விடை வேண்டும் என்றால் பிற சாத்திர நூல்களில் காண்க. அப்ப நீங்க இந்த வினாவென்பா எப்ப படிக்கணும்? குறைந்தபட்சம் உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இதெல்லாம் படிச்சுட்டு வினாவென்பாவுக்கு வரணும். எடுத்தோடனே வினாவென்பா படிக்கிறேன், சாத்திர நூல் ரொம்ப சின்ன நூல் தானே, முதல்ல அந்த நூலை படிச்சிடலாம் அப்படின்னு உள்ள வந்தோம்னா கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கும், ஒண்ணுமே தெரிய போறதில்லை. என்னமோ சொன்னாரியா, என்ன சொன்னார்னே தெரியல, அவ்வளவுதான் தெரியும். அப்ப இந்த நூலை எப்ப படிக்கணும்னு கேட்டா, ஏனைய நூல்களை எல்லாம் படித்து ஒருவாறு நமக்கு இந்த நூல் என்ன சொல்லுகிறது, சிவப்பிரகாசத்துல என்னென்ன இருக்குது, சித்தியார்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒருவாறு தெரிந்த பிறகு படிக்க வேண்டிய நூல் வினாவென்பா என்கிற நூல். இதை நான் ஏன் சொல்லுன்னா, ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த கோடை காலத்து பயிற்சி வகுப்பு என்பது ஒரு நல்ல முயற்சி. ஆனா எத்துணை பேரால இந்த சாத்திரத்தினுடைய நுட்பங்கள் உள்வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா குறைவாகத்தான் வாங்கி கொள்ள முடியும். அது தெரிந்துதான் வகுப்பு நடக்கிறது. எல்லாரும் பயன்பெறுவாங்கன்னு இல்லை, யார் ஒருவர் பயன்பெற்றால் அதுவே மகிழ்ச்சி தானே, அதுக்காக நடத்தப்படுகிறது, அவ்வளவுதான். இல்லை எல்லாராலையும் இந்த நூல்களில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாருக்கும் எல்லாமே விளங்காது. ஒருத்தருக்கு சங்கற்ப நிராகரணத்தில் சொன்ன சில செய்திகள் விளங்கும், சிலருக்கு இப்போ இதில் சொல்லுது விளங்கும். இப்படி அடுத்தடுத்து அதில் ஏதோ ஒரு வகையில் இந்த கோடைகால பயிற்சி கொஞ்சமாவது போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் விளங்குவதற்கு துணை செய்யும். அப்போ நம்ம அடுத்த ஆண்டு திருப்பி கலந்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் துணையாக நிற்கும். இப்படித்தான் நம்ம சாத்திர அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ளலாமே ஒழிய ஒரே நாளில் ஒரே தொகுப்பு ஒரே முறை படித்து நம்ம 1000 வந்தால் வாய்ப்பே இல்லை. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளரும். வளர்ச்சி நோக்கிய நிலையில நாம் நிற்கிறோம். அந்த வகையில் இந்த நூல் வினாவை மட்டுமே தன்னகத்தை கொண்டிருக்கிற நூல். இன்னொரு பார்வையில சொல்லணும்னா, சித்தாந்த சாத்திரங்கள்ல மிக குறைந்த அளவு பாடலுடைய நூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு கொடிக்கவி 4 பாட்டு தான். சில பிரதிகள்ல 5 பாடல் இருக்கும், பெரும்பாலும் 4 பாட்டு தான். அதுக்கப்புறம் உண்மை நெறி விளக்கம்னு ஒரு நூல் இருக்கிறது, 6 பாட்டு. இது 4 பாட்டு, அது 6 பாட்டு. இந்த வினாவென்பா 13 பாடலை உடைய நூல். அப்ப நூல் அளவுல ரொம்ப சின்னது தான், 13 பாட்டு தான். ஆனால் இதற்குள்ள சொல்லப்பட்ட விடயங்கள் அது எளிதானது அல்ல, ரொம்ப ஆழமான கருத்துக்களை ஆராய்ச்சி நோக்கில் நமக்கு கேட்டிருக்கிறார். எனவே இதற்கான விடைகளை முன்ன சொன்னது போல மற்றைய நூல்களை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய வண்ணம் இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது. சரி, இப்படி ஒரு நூலை உமாபதி சிவம் ஏன் செய்ய? விடையை சொல்லி போட்டு போக வேண்டியதானே. விட சொன்னாவே நமக்கு மறந்து போயிடுவோம். இவர் கேள்வி கேட்டு வச்சு அதுக்கு ஒரு நூலை செஞ்சு வச்சுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்போவுமே இந்த சாத்திர நூல்களில் ஒரு மரபு இருக்கிறது. என்னன்னா, மாணவன் என்ன வாங்கி கொண்டான் என்பதை அவ்வப்போது ஆசிரியர் கேட்கறது. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா, விளங்குச்சா, எங்க நான் என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் மாணவர் என்ன வாங்கிக்கிட்டாருன்னு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு வந்தேன் உட்கார்ந்தேன் சொன்னேன், நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு போயிடும். என்ன வாங்கணும்னு நமக்கே தெரியாம போயிடும். அதனாலதான் நமக்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வுலாம் வச்சு அப்புறம் முலாண்டு தேர்வு வைக்கிறாங்க. எதுக்கு? மாணவன் 3 பாடத்தை நடத்திருக்குமே என்ன வாங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இல்லைங்களா? அதுபோல வினாவென்பா என்கிற நூலை உமாபதி சிவம் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, இது ஒரு ஆராய்ச்சி நோக்குல இவன் ஏனைய நூலை படிக்கட்டும், எல்லாம் படிச்சு தானே இங்க வந்த, சரி இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில போய் அந்த நூலை கண்டுபிடி. அப்படி தேடி காணுகிற போது உங்க அறிவுக்குள்ள சில அந்த நுட்பங்கள் தங்கும்.
நீங்களா தேடி எடுத்தா. நானா சொல்லிகிட்டே போன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அறிவில் தங்காது. இப்போ ஒரு தேவார பாட்டு ஒரு வரி நான் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், இந்த பாடல் எந்த திருமுறை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு நான் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், நானே சொல்லி போட்டு அந்த திருமுறை இத்தனாம் திருமுறை இத்தனாவது பதிகம் இத்தனாவது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன்னா மறந்து போயிடுவீங்க. அதுவே நான் இப்போ சொல்லி முடிச்சோடனே நீங்கள் வீட்டில் போய் அந்த தேவார புத்தகத்தை எடுத்து அப்படியே தேடலாம், எங்கே 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 தேடி அடாடா இங்கே இருக்குதே அப்படின்னு ஒன்னே அந்த தேடல் உங்கள் அறிவுக்குள்ளே தங்கி நிற்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. நான் சொல்லும் போதே இது இத்தனாம் திருமுறை இத்தனாவது பாட்டு இப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த எண் உங்களுக்கு அடுத்த வினாடி மறந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவே நீங்களா தேடி படிச்சிங்கன்னா உங்க அறிவுக்குள்ள தங்கி நிற்கும். அதனாலதான் பெருமான் என்ன பண்ணாரு, இங்கதான் இருக்கிறாரு. இங்க இருக்கிற இறைவன் தன் இருப்பை உடனே காட்டிட்டாரு. முதல்ல தேட விடுறாரா இல்லை நம்மள தேடு, போ சுத்து, மேலையும் கீழையும் சுத்தி, இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு அங்க இருக்கார், இப்படி தேடி தேடி பார்த்து அட கடவுளே காணவே இல்லையே. அப்புறம்தான் இல்ல இல்ல தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி. அதுக்கு முன்னாடி நான் எங்க தேடினேன், அவர் இங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரான்னு தேடினேன். என் காலமே போயிருச்சியா, காலம் போன பிறகு கண்டுபிடிச்சிட்டு ஆமா இங்கதான் இருக்கிறாரு. இதை தேடாமலே கொடுத்துருக்கலாம்ல சாமி, தம்பி தேடலாம் வேண்டாம் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ நேரடி இங்கே வந்துரு அப்படின்னா போயிருக்குமா என்ன, அட போங்க சார் உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படி போயிருக்குமா இல்லையா. அதெல்லாம் பெருமான் பார்த்தாரு, இங்க இருக்கிற இருப்பை உணர்த்துறதுக்கே தேட வச்சு தான் உணர்த்துறாரு இல்லைங்களா. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, பின் வந்தவங்க சொன்னாங்க, எல்லாரும் அந்த கருத்தை வலியுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால அறிவு தேடல், அந்த தேடல்ல ஒரு நுட்பம் நமக்கு தங்கி நிற்கும் என்பதனால இந்த உத்தியை பயன்படுத்தி உமாபதி சிவம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை வினா வெண்பா என்கிற நூல். இதுல 13 பாட்டு, இந்த 13 பாட்டு 13 வகையான வினாக்களை கேட்டிருக்கிறது அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட ஒரு பாட்டுல வினா கிடையாது. மீதி 12 பாட்டிலும் ஒருவாறு வினாக்களை கேட்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் முதல் இப்ப நூலுக்குள்ள போகலாம். முதல் பாட்டு ஒரு ஆராய்ச்சி நோக்குல கேள்வி கேட்கப்படுகிறது. பாடல் முதல் பாட்டு பாருங்க. நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடுவினையேன் பாடு இதன் முன் ஒன்றவார் சோலை உயர் மருதச் சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. இங்க ஆசிரியர் யார், மாணவர் யார்? மாணவர் உமாபதி சிவம், ஆசிரியர் மறைஞான சம்பந்தம். இப்படித்தான் அவர் இந்த நூலை அமைத்திருக்கிறார். தன் குருநாதனிடத்துல கேள்வி கேட்பது போல இந்த நூலை அமைத்திருக்கிறார். இப்ப அந்த குரு யாரு? சிவன்தான் குரு. இங்க அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலும் நீ நீ என்று சொன்னது யார? சிவபெருமான். ஆனா சிவபெருமான சொல்லும்போது நீன்னு சொன்னவர் என்ன பேரு சொன்னாரு? நின்மலன், விமலன், நீலகண்டன், மாதுரு பாகன் அப்படின்னு சொன்னாரா என்ன? இல்ல, சம்பந்தா சம்பந்தா சம்பந்தா. அப்பனா என்ன? இறைவன் என்பவனும் குருநாதன் என்பவனும் வேறல்ல என்கிற குறிப்பை பாட்டு பூரா உணர்த்துறார். அப்ப உயிர் பக்குவப்படுகிற நிலையில தான் சிவம் என்னவா வரும்? குருவாக வரும். நீங்க திருவருட்பயன் அப்படி ஒரு நூல் படிச்சிருப்பீங்க. அதுல 4வது அதிகாரம் என்ன அதிகாரம்? 4வது அதிகாரம் அருள். அருள் அதை பற்றி சொல்லுகிற அதிகாரம், அருளது நிலை அப்படின்னு பேர். 5வது அதிகாரம் அருள் உரு நிலை. அப்ப 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த திருவருள் 5வது அதிகாரம் வரும் பொழுது அந்த அருள்தான் இப்பொழுது உருவம் தாங்கி வருகிறது.
அருள் என்ற ஒன்று உருவம் தாங்கும் போது என்ன பெயர் பெறுகிறது? குரு என்று பெயர் பெறுகிறது. அருள் 10 குறட்பா. அருள் அது நிலை, விரிவு திருவருட்பயன் காண்க. சரி, அந்த அருளானது உருவமாக வருகிறது. வரும்போது அதற்கு பெயர் குரு என்று பெயர். அருளுக்கும் சிவத்துக்கும் என்னங்க பந்தம்? அருள் அப்படின்னா அருளுக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அருள்னா திருவருள் சக்தி. அதான் அருள் அருள்னு சொல்லுகிறோம். அந்த திருவருள் சக்திக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சிவஞான போதம் 2ஆம் நூற்பாவில் காண்க. 2ஆம் நூற்பாவில் என்ன சொன்னாரு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, சக்தியை விட்டு ஒருபோதும் நீங்காது நிற்பவன் என்று சொல்லப்பெறுவது. சரிங்களா? அந்த 2ஆம் நூற்பாவில் அதிகரணத்தின் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சக்தியை விட்டு ஒருபோதும் நீங்காது நிற்பவன். ஏன் 2ஆம் நூற்பாவில் தான் உயிருக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் பேசப்பெறுகிறது. உயிருக்கும் சிவசக்திக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் பேசப்பட்டது. அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே. ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே என்ற தொடர்தான். ஆணை என்பது சிற்சக்தியை குறித்தது. அந்த சிற்சக்தியை எடுத்து இறைவன் நீங்காது நிற்கிறான். அதற்கு குணகுணி சம்பந்தம் என்று பெயர். அதுக்கு சிவத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற பந்தம், உயிருக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் அத்துவித சம்பந்தம் என்று சொல்லப்பெறுவது. சக்திக்கும் சிவத்துக்கும் இருக்கிற பந்தம் தாதான்மியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று இரண்டாய் நிற்றல். ஒன்றுதான் பயன்பாடு காரணமாக 2ஆக நிற்பது என்ற நிலையில அந்த பந்தம் சிவத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற பந்தம். அப்ப அந்த சக்திக்கு இன்னொரு பேர் என்ன? அருள். அருள் அருள். அதனால்தான் நீங்க திருவருள் திருவருள் சொல்லுகிறோம். இப்ப சிவஞான போதத்தில் ஆணை என்று குறிக்கப்பட்ட சிற்சக்தி திருவருட்பயன்ல திருவருள் என்று பேசப்பெறுகிறது. அந்த திருவருள் உருவம் தாங்கி வரும்போது குரு என்று பேசப்பெறுகிறது. அப்ப திருவருளுக்கும் சிவத்துக்கும் என்ன பந்தம்? பிரிக்க இயலாத பந்தம். அது மாதிரிதான் குருவுக்கும் சிவத்துக்கும் இருக்க பந்தம் எப்படிப்பட்டதாயிருச்சு? பிரிக்க இயலாததாக நிற்கிறது. ஏன்? அருளே குருவாக வருவதனால. அருளே குருவாக வருவதனால அப்படிங்கிற. அப்ப அந்த அருள் எதுவோ அதுவே குரு. எனவே அந்த சிவம்தான் இப்ப குரு என்பதனால குருநாதா என்று சொல்லாம சிவபெருமானே சிவபெருமானே என்று சொல்லாமல் சம்பந்தா 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 அப்படின்னு ஆசிரியர் ஒவ்வொரு பாட்டிலும் அழைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த பாட்டில் என்ன சொல்ல பாருங்க. ஒன்றவார் சோலை உயர் மருத சம்பந்தா. அந்த அவர் இருந்த இடம் நமக்கு சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல் படிச்சிருப்பீங்க. அதுல 5வது பாட்டு. ஏன்? முதல் பாட்டு நடராசருக்கு, 2வது பாட்டு உமையம்மைக்கு, 3வது பாட்டு விநாயகருக்கு, 4வது பாட்டு முருகப்பெருமானுக்கு, 5வது பாட்டு கைலாய பரம்பரையை சொல்லுகிற பாட்டு. நந்தியம் பெருமான், சனகாதி முனிவர்கள், அதுக்கப்புறம் அந்த மரபு எப்படி வந்துச்சுன்னு சொல்ற பாட்டு 5வது பாட்டு. 6வது பாட்டுல மறைஞான சம்பந்தருக்கு சிறப்பு வணக்கம் சொன்னார். அங்க சொல்லும்போது மருத நகரில் அவதரித்தவர், பெண்ணாகடத்தில் ஆட்சி புரிந்தவர் என்ற குறிப்பு 6வது பாட்டு உணர்த்துகிறது. உயர் மருத சம்பந்தான் இங்க சொன்னார் பாருங்க. மருதூர் என்பது அவர் அவதாரம் செய்த ஊர். நீண்ட காலம் அவர் தங்கி இருந்தது பெண்ணாகடத்துல. அவர் முத்தி பெற்ற இடம் தில்லை திருத்தலத்தில். இதுதான் மறைஞான சம்பந்தரை பற்றிய குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவதரித்த இடம் ஒன்று, ஆட்சி புரிந்த இடம் ஒன்று, முத்தி பெற்ற இடம் ஒன்று. மெய்கண்டாருக்கு அப்படி இல்லை, 3மே ஒண்ணுதான். வெண்ணை நல்லூரே. அருணந்தி சிவத்துக்கு அவதரித்தது, ஆட்சி புரிந்தது, முத்தி பெற்றது எல்லாம் திருத்துறையூர் தான். இவருக்கு
மூன்றும் வேறு வேறாக இருக்கிறது. உமாபதிக்கு சிக்கல் இல்லை, அவெல்லாம் அங்கேயே அவதரித்தது அங்கதான், அவர் ஆட்சி புரிந்ததும் அங்கதான், திருவடி பேரும் அவருக்கு அங்கதான். இது ஒரு அமைப்பு. நின்று சிந்திச்சிங்கன்னா அது புலப்படும். எனவே மருத நகரில் தோன்றியவர், அந்த கடந்தை நகரில் தங்கியிருந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு சிவப்பிரகாசம் 6வது பாட்டு குறிக்கிறது. அங்க சொல்லப்பட்ட மருதூர் இங்க சொல்லப்படுகிறது, அதே மருதூர் தான். எனவே சொல்றார், ஒன்றவா சோலை உயர் மருத சம்பந்தா, மறைஞான சம்பந்தர் என்பது அவருடைய பெயர். இப்ப குருநாதனை சொல்லும் போது சொல்றார், நல்ல பறந்திருக்கக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய அந்த சோலை எப்படி இருக்குது, உயர்ந்து இருக்கிற சோலை. அந்த உயர்ந்த சோலையில் இருக்கக்கூடிய மருதூர் என்கிற நகரில் எழுந்தருளி இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானே. சம்பந்தா அப்படின்னு சொன்னார், சம்பந்தா அப்படின்னு சொன்னார், சம்பந்த மூர்த்தியே அப்படி. இப்ப அவர் கேட்கிற கேள்வி பார்க்கணும். சம்பந்தா என்ன கேள்வி கேட்கிறாரு? நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது. வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்ததுன்னா வெளிச்சம் இருக்காது. ரெண்டும் ஒரு இடத்தில் இருக்குமா? இருக்காது. இது இருந்தா அது இல்லை, அது இல்லைன்னா இது இருக்கும். இப்படி இது ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். இதுதான் உலகத்துல நாம் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் சாமி இருக்கு. பகல்னு வந்துச்சுன்னா இருட்டு இல்லை, இருட்டுன்னு வந்துச்சுன்னா பகல் இல்லை. இந்த ரெண்டு மாறி மாறி இருக்குது. ஆனா இப்ப நீங்க சொன்ன நூலெல்லாம் பாடமா கேட்ட போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எது? இறைவனை ஒளி வடிவமானவன் என்று சொல்லுகிறீங்க. ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எங்கேயோ படிச்சிருக்க. ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி அகிலமெல்லாம் அளித்தருளும் உமை அம்மை காண தேங்கமலும் மலர் இதழி கங்கை இதெல்லாம் சூடி என்ன பண்ணிட்டார்? நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க எங்க பண்ணிட்டாரு? ஆடிக்கொண்டு இருக்கிறார். எந்த புத்தகத்தில் இருக்குது அந்த பாட்டு? ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது, படிச்சிருக்கிறது மட்டும் தெரியுது இல்லைங்களா? சரி, ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது, சித்தாந்த சாத்திரத்தில் தான் இருக்கிறது. சிவப்பிரகாசத்தில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு ஓங்கு ஒளியாய். அப்ப இறைவனுடைய வடிவத்தை சொல்லும் போது ஒளி பொருந்திய வடிவம் என்று சொல்வது. ஒளி பொருந்திய வடிவம். அதனாலதான் விநாயகருக்குரிய காப்பு செயலையும் சொல்லும் போது, அவரை சொல்லும் போது அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஒளி வடிவமாக ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே அப்படின்னு விநாயகர் காப்பு செய்யல. விநாயகர் உருவத்தை சொல்லும் போதே ஒளி வடிவமான ஞானமே வடிவமான திருமேனி அப்படின்னாரு. சுவாமிக்கு சொல்லும்போது விட்டுருவார என்ன? ஓங்கு ஒளியாய். இந்த ஒளி எப்படிப்பட்டது? சுயம் பிரகாசம் என்கிற ஒளி, தானே பிரகாசிக்கக்கூடிய ஒளி. நாம உலகத்துல பார்க்கிற ஒளி எல்லாம் வாங்கி பிரகாசிப்பது. அருக்கணி சோதி அமைத்தோன் காண்க. சூரியனுக்கு வெளிச்சம் சிவபெருமான் கொடுத்ததுங்கிறார் திருவாசகத்துல. அருக்கணில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியின் தன்மை வைத்தோன் காண்க. சந்திரனுக்கு எப்படிங்க குளிர்ச்சி வந்துச்சு, சூரியனுக்கு எப்படிங்க சூடு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, எங்க சாமி கொடுத்தது ஏன்னார், நீ குளிர்ச்சியாரு நீ வெப்பமாயிரு. ஏன்? நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போனீங்கன்னா தான் பூமியில இருக்கிற உயிர்கள் நல்லா இருக்கும். அதனால ரெண்டும் மாறி மாறி இருக்கட்டும். வெப்பமும் குளிர்ச்சியும், வெப்பமும் குளிர்ச்சியும் தான் உடம்புக்கு நல்லா இருக்கும். வெப்பமாவே இருந்தாலும் கஷ்டம், குளிர்ச்சியாவே இருந்தாலும் வம்பு. ரெண்டும் மாறி மாறி இருந்துச்சுன்னா நாம எளிமையா வாழ்க்கையை வாழலாம். அதனால பெருமான் என்ன பண்ணாரு? இன்பத்தை 50 விழுக்காடு, துன்பத்தை 50 விழுக்காடு, ரெண்டையும் மாத்தி மாத்தி கூட்டிட்டு இருக்கிறார். நமக்கு காலையில இன்பம்னா மத்தியானம் துன்பமா போச்சு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்பமா தாங்க இருந்தேன், நீங்க உட்கார்ந்துனே துன்பமா இருக்குது அப்படி தோணலாம் இல்லையா? என்னமோ சொல்றீங்கன்னு. இப்படி இன்பமும் துன்பமும் என்பது மாறி மாறி வந்துகிட்டு. ஏன் இந்த மாறி மாறி வருவது எதற்காக? உயிரை பக்குவப்படுத்துவதற்கு தான்.
அப்போ பக்குவம் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் மாறி மாறி வருவதால் தான் உலகப் பொருள் பக்குவமாகிறது. அதுபோல உயிர் எப்போது பக்குவமாகிறது? இன்பமும் துன்பமும் மாறி மாறி நுகரணும். ரெண்டையும் நுகர்ச்சிக்கு ஆளாகும் போது, சி இந்த இன்பம் நிலையானது அல்ல, சி இந்த துன்பம் நிலையானது அல்ல. ஏன் ரெண்டும் போங்க, என்னங்க இன்பம்? ஏன் இன்பம் வந்துருச்சுன்னு நான் தலைகால் புரியாம குதிக்க முடியாது. ஏன் கொஞ்ச நேரத்துல போயிடுமையாது. சரி, ஒரு துன்பம் வந்துருச்சு, அப்படியே அது போயிட விடுங்க. எப்படி? இரவுன்னு வந்தா பகல் வராமலா போயிடும்? பகல் வந்துச்சுன்னா இரவு வராமலா போயிடும்? 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும். அது மாதிரி தான் எனக்கு பகல் வந்துச்சுன்னா இரவு வரும், இரவு வந்துன்னா பகல் வரும். நீ இப்ப பகல்ல இருப்பதுனால இரவு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, இன்பத்தில் இருப்பதுனால துன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, துன்பத்தில் இருக்கிறதுனால இன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ரெண்டும் வரும். ஏன் ரெண்டும் வர இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம். 2 வேல உட்கார்ந்துருக்கிறோம், 1 வேல உட்கார்ந்துருக்கல. நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் ரெண்டுக்கும் இடமா இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இன்பத்துக்கும் இந்த மண்ணு தான் இடம், துன்பத்துக்கும் இந்த மண்ணுலகம் தான் இடம். எனவே ரெண்டும் தூக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணுதான் வேணும்னு சொல்வது எந்த நியாயம்? கேட்பது நியாயம் இல்லை. முதல்ல ரெண்டுக்குமான இடம், ரெண்டும் தூக்கக்கூடிய இடத்துல ஒண்ணு வேணும் ஒண்ணு வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு ரெண்டுமே வேண்டான்னு சொல்லுங்க. வேண்டான்னு எப்படி சார் சொல்றதுனார்? அனுபவிக்கும் போது அறிவால விலகி நிற்கணும், அறிவால விலகி நிற்கணும். அந்த அறிவுல விட்டு நிற்பது தான் துறவு. உடம்பால் விட்டு நிற்பது துறவு அல்லங்க, அறிவால துறப்பது தான் துறவு. நீங்க எதை நீங்கள் அறிவில் அறிந்து துறக்கிறீர்களோ அதுதான் துறவு. நம்ம உடம்பால் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் என்று துறப்பதற்கு பேரு துறவு அல்ல. அறிவுல துறந்து நிற்கணும். அப்படி துறந்து நின்று விட்டால் நீ எந்த கோலத்தில் இருந்தாலும் கவலை இல்லை. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் மறவாமை. அவ்வளவுதான் நாயன்மார்கள். அவங்க வேடம் வேறு வேறு வேடம் கொண்டு வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். ஒருத்தர் மீனவர் கோலத்தில் இருந்தார், ஒருத்தர் வேடர் கோலத்தில் இருந்தார், ஒரு அரசர் கோலத்தில் இருந்தார், ஒருத்தர் வேறு, இப்படி ஆளாளுக்கு ஒரு கோலத்தில் இருந்தாங்க. ஆனா எல்லாருக்குள்ளேயும் அறிவு ஒன்னே தான். இது சிவம் என்ற ஒன்றையே விரும்பி நின்றார்கள். வேடம் வேறு வேறாக இருந்தாலும் அறிவு ஒன்றையே விரும்பி நின்றது. அதனால நாயன்மார்கள் அனைவரும் ஒரு வரிசையா நிற்கிறாங்க. அப்ப அந்த மாற்றம் அறிவுக்குள்ள நிகழ்கின்ற மாற்றம் என்பதை அந்த நாயன்மார்கள் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதனால இங்க சொன்னாரு, இந்த இருட்டும் வெளிச்சமும் ஓரிடத்தில் கூடல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டும் என்னிடத்துல கொடியவன் அப்படின்னு தன்னை சொன்னார். கொடுவினையேன் தன்னை சொல்லும்போது கொடுவினையே, நல்வினையேன்னு சொல்லல. தன்னை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கலாம்? நல்வினை உடைய என்னிடத்துல இந்த ரெண்டும் எப்படி சாமி இருக்குன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? எப்பவுமே அருளாளர்கள் தன்னை தாழ்த்தி கொள்வதே வழக்கமாக கொண்டிருப்பாங்க. அது வள்ளுவர் வாக்குல சொல்லணும்னா, பெருமை என்றும் தன்னை தாழ்த்தித்தான் நிற்கும், சிறுமை தான் எப்போதும் தன்னை வியந்து நிற்கும். அதனால இவங்கெல்லாம் பெரியவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்வதே இயல்பாக கொண்டவர். அதனால வினையேன்னு சொல்லல, கொடுவினையேன். இதே திருவாதம் பொல்லாவினையேன். கொடுவினையேன்னு சொன்ன சொல்லுக்கு இசிக்கோல்ட்டு போட்டீங்கன்னா பொல்லாவினையேன். அவரும் நல்ல வினையேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் சிவமே நீயே குருவா வந்து எனக்கு தீட்சையெல்லாம் பண்ணி கொடுத்த, நான் எவ்வளவு நல்வினை பெற்றவன் தெரியுமா? எனவே நல்வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஏங்க சிவபெருமான்ட்டு அருளை வாங்கி போட்டு இப்படி சொல்லலாமா நீங்க? ஏன் அவங்கெல்லாம் எவ்வளவு பெற்றாலும் பெறலனே பாடுவாங்க. நாமெல்லாம் ஒண்ணுமே பெறலைன்னா கூட பெற்றதாவே பாடிடுவோம். நமக்கு அப்படித்தான் இருக்கு, நமக்கு நினைப்பு அப்படித்தான் இருக்கு. எதுவும் பெறலைன்னா கூட நான் பெற்றிருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்போம். அவங்க எல்லாவற்றையும் பெற்றாலும் கூட நான் என்னத்தங்க பெற்றுக்கொண்டேன், நான் என்னத்தங்க எனக்கு என்னங்க சாமி செய். அந்த தன்னை தாழ்த்தி கொள்வதில் அவர்களுக்கு ஒரு இயல்பு நிலையில ஒரு விருப்பம். அதுதான் அவையடக்கம் என்று பெரியவங்க குறித்தாங்க. அதுதான் இங்கேயும் சொல்றார். எனவே கொடுவினையேன் தன்னை சொல்லிக்கிட்டார். கொடுவினையேன் பெருமானே, இருளும் வெளிச்சமும் ஓரிடத்தில் கூடுதல் அரிது.
அப்படிப்பட்ட நிலையில என்னிடத்தில் இந்த ரெண்டும் நின்றவாறு எவ்வாறு சொல்லணும்னு கேட்கிறார். சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. இங்க நீ என்று சொன்னது யாரை அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா சிவம் என்கிற செம்பொருளை கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்லுக்கு ஒரு அடை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இருள் என்று சொல்லல, அதுக்கு ஒரு அடை கொடுத்தார். அந்த அடை சொல் பார்த்தீங்கன்னா நிறையிருள் அப்படின்னு கொடுத்தார். அந்த ஒளி என்பதற்கு ஒரு அடைச்சொல் கொடுத்தாரு, நீடும் ஒளி. இந்த ரெண்டும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வெளிச்சம் என்று சொல்லாம நீடும் ஒளி என்று சொன்னார். அதே இங்க சொல்லும் பொழுது நிறை இருள் என்று சொல்ல, வெறும் இருள்னு சொல்லல, நிறை இருள் என்று சொன்னார். இது ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். இங்க நீடும் ஒளி என்பது சிவமாகிய செம்பொருளை குறித்தது. நிறை இருள் என்பது ஆணவ மலம் என்கிற மலத்தை குறித்தது. மலம் சிவம் ரெண்டு பொருள். இந்த சிவத்துக்கு இலக்கணம் அதனுடைய வடிவத்தை சொல்லும் போது அது ஒளி வடிவமானது அப்படின்னு சொல்லுகிறோம். மலம் என்று வரும்போது அது இருள் என்ற பொருளாக இருப்பது. இப்ப நீங்க ரெண்டுமேருமே, அதாவது இருளும் ஒளியும் அப்படின்னு சொல்லாம நீடும் ஒளியும் நிறை இருளும் என்னிடத்தில் நின்றவாறு எவ்வாறு நீ. இப்ப ரெண்டும் என்னிடத்தில் நிற்கிறீங்க எப்படி அப்படின்னா இப்ப கேள்வி. அப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னு முதல்ல கேள்வி புரியுதான்னு பார்க்கணும். இறைவனும் ஆணவ மலமும் ஆன்மாவிடத்தில் ஒரே நேரத்தில் எப்படி இருந்தது, இதுதான் கேள்வி. நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கும்போது தொடக்கத்தில் படிச்சிருப்பீங்க. என்னென்ன? இறைவன் அனாதி, உயிர்கள் அனாதி, அடுத்தது பாசம் அனாதி. இதை படித்தோம். சரி, அதுக்கப்புறம் எப்படி படித்தோம்? இறைவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நின்றான், உயிர்கள் இயல்பாகவே பாசத்தோடு இருந்தது. அவன் நீங்கி நின்றான். எப்படி நீங்குதல் என்பது இயல்பாகவே நீங்கி நிற்றல் அவருக்கு. நமக்கு சொல்லும் போது நாம் பாசத்தோடு கூடி நிற்றல் என்பது இயல்பாகவே பாசத்தோடு கூடி நின்றோம். அது எப்படியா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, அவன் தங்கம் போல இயல்பாகவே களிம்பு நீங்கிய பொருளாக இருந்தான். நம்ம செம்பு போல இயல்பாகவே களிம்போடு கூடிய பொருளா இருக்கும். ஆக நாம செம்பு, அவன் தங்கம். ரெண்டுமே பட்டியல் போட்டிங்கன்னா உலோகம் என்கிற பட்டியலில் அடங்கிடும். உலோகங்கள் எவை அப்படின்னு படிச்சீங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, இதெல்லாம் உலோகம்னு தான் பேர். உலோகம் என்கிற பட்டியலில் தங்கமும் இடம்பெற்றிருக்கிறது, செம்பும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தங்கம் களிம்பு ஏறாத பொருளாக இருக்கிறது, செம்பு களிம்பு ஏறுகிற பொருளாக இருக்கிறது. அதுபோல அறிவு என்று எடுத்துக்கொண்டால் இறைவனும் அறிவானவன் தான், உயிரும் அறிவானது தான். ஆனா இறைவன் அறிவு மல சம்பந்தம் இல்லாத அறிவு, உயிரின் அறிவு மல சம்பந்தமோடு கூடிய அறிவு. இங்க மலம் என்பது ஆணவத்தை குறித்தது. எனவே செம்பில் களிம்பிருப்பது போல உயிரிடத்தில் மலம் அனாதி காலம் தொட்டு இருக்கிறது. இறைவனிடத்தில் அனாதி காலம் தொட்டு மலம் நீங்கி நிற்க, அவன்கிட்ட மலம் இல்லை. இதான் நம்ம படித்த நூல்கள்ல எல்லாத்திலையும் திரண்டு எடுத்துக்கொண்ட கருத்து என்னன்னா, சிவம் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்கிற பொருள், உயிர்கள் இயல்பாகவே பாசத்தோடு சேர்ந்து இருக்கிறது. இதுதான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில நீங்க வேறு வேறு வகையான ஆராய்ச்சிகள் உண்டு. அதை பத்தி சிந்திக்கும் போது 20 இருக்கிறது, இன்னும் வேறு வேறு இடங்கள்ல குறித்திருப்பாங்க. இப்ப நீங்க ரெண்டு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதாவது பதி அறிவானது, பசுவும் அறிவானது தான், பாசம் அறிவில்லாதது. சரி, இப்ப ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்டாங்க. இறைவன் இந்த பாசத்தை நம்மோடு கூட்டினான் என்று வைத்து கொள்ளலாமா அப்படின்னு வச்சுக்கிட்டா
அதில் சில கேள்விக்கு எழும், அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை இல்லை இறைவன் கூட்டுனான்னு சொல்வது தப்புங்கய்யா. ஏன்? இறைவன் உயிருக்கு நன்மையே செய்பவன். அவன் இந்த பாசத்தை நம்மோடு கூட்டுனான்னு சொன்னா தப்பா போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அவன் கூட்டினான் என்று சொன்னா அது தப்பு. சரி, அப்ப இப்படி வச்சுக்கலாமா? நாம போய் பாசத்தை பிடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாமா? அப்ப 3 பொருள் இருக்குது: பதி, பசு, பாசம். நாம நடுவுல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரைட்ல சிவம் இருக்குது, லெஃப்ட்ல பாசம் இருக்குது. இப்ப நாம என்ன பண்ணோம்? ரைட்டா போய் பிடிக்கிறத விட்டு லெஃப்ட்ல போய் பாசத்தை பிடிச்சோம்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? எங்க எல்லாருமே லெஃப்ட் ஐட்டமா? யாருமே ரைட் பக்கமே போகலையா? யாராவது ஒரு ஆளாவது போய் ரைட்டா போய் பிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏங்க பிடிக்கலன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு, நான் போய் பாசத்தை பற்றினேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பற்றுவதற்கு என்ன வேண்டும்? 3 வேணும். அறிவு இருக்கணும் முதல்ல, அப்புறம் விருப்பம் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? செயல் இருக்கணும். இப்ப அறிவு, இச்சை, செயல் 3ம் இருந்தா தான் என்ன நடக்கும்? இந்த பற்றுதல் என்கிற ஒன்று நடக்கும். ஐயா, உண்மைதானா அது? ஆம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். சில வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு திருப்பத்தூரில் சிவமடத்தில் கோடைகால சிறப்பு வகுப்பு நடைபெறுகிறது, வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்படியே பார்த்தோம். முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கணும். சைவ சித்தாந்தத்தை ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, விருப்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி யோசிச்சுப்பார், நாமெல்லாம் போனால் விளங்குமா? அது விளங்கிக்க முடியுமா? நீ வேற மாதிரி நினச்சிக்கூடாது. நம்ம போய் வாங்கிக்க முடியுமா? அட போனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமையா அப்படி. எதுவும் அறிவு நமக்கு தான் கொஞ்சம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல விருப்பம் வரணும். அடுத்தது என்ன வரணும்? அறிவு சொல்லணும். அட போடா உட்காரு, போய் கடைசி சீட்டில் உட்கார்ந்து தான் கிடக்குது வீடு, பெண்ணை கெட்டு போச்சு, முன்னாடி சீட்டில் உட்காருமா என்ன, பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். ஏதோ சொல்லட்டும், 10ல் 1 விளங்காமலாம் போயிட போகுது, புரிஞ்சுக்கலாம் வீடு அப்படின்னு முடிவு பண்ணித்தானே வந்தோம். அறிவு இருந்துங்காட்டித்தான், விருப்பம் இருந்துங்காட்டித்தான் எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணோம். பஸ்ஸில் போகலாமா? நாம் போகிறத விட நண்பர் போகிறோன்னா அவர் வண்டியிலேயே போயிட்டோம்னா டீசல் மிச்சமாச்சே. கால்குலேஷன் போட்டோமா இல்லையா? யாராவது இந்த பக்கம் போகிறாங்களா? யாராவது போனா, எப்பா போறியா நீ? ஆமாம், நாளைக்கு போகலான்னு இருக்கிறேன். போகும்போது மறக்காமல் என்னை கூப்பிடு, நானும் கூட வந்துடுறேன். எதுக்கு? ஒரு டீசலாவது மிச்சமாகட்டுமே அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு தானே கேட்குறோம். இல்லைன்னா வழி தெரியாது, கொஞ்சம் கூட்டிகிட்டு போப்பா. ஆக அறிவு செயல்பட்டது, இச்சை செயல்பட்டது, செயல் 3மே செயல்பட்டதுனால நீங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். 3ம் செயல்படணும். அறிவும் இருக்கணும், விருப்பமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். இருந்தால் தான் என்ன தோணும்? இங்கே உட்காந்து பாடம் கேட்க தோணும். ஒரு வேலை கொஞ்சம் விருப்பம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. என்னமோ போட்டாங்க பார்க்கலான்னு வந்தேன். இங்கே உட்காந்தா காலையிலிருந்து சொல்கிறாங்கப்பா, பதிங்கிறாங்க, பசுங்கிறாங்க, பாசங்கிறாங்க. அட சாமி, எப்பையா வகுப்பு முடிப்பீங்க? சோறு எப்போ போடுவீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தான் பாரு, எங்க அவன்? என்னை இனிமேலுக்கு இந்த மாதிரி வகுப்பு இருக்குது, சும்மா தான் நடத்துறான்னு கூட்டிகிட்டு வந்து அவனை தொலைச்சு போடன்னு வச்சு போடா, இனிமேல் உன் நட்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கலந்து ஒரு ஆள் இருப்பார். இன்னும் சில பேர், ஐயா உங்களால எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சு, உண்மையிலேயே நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இதுக்கெல்லாம் இதெல்லாம் இவ்வளவு இருக்குதா இதுக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சிட்டயா, மகராச நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சில பேர் இருப்போமா இல்லையா? ஏன்? அறிவும் இச்சையும் செயலும் இருந்தா தான் நீங்க வருவது மட்டும் இல்ல, தொடர்ந்து பாடம் கேட்கணும்னா விருப்பம் தொடர்ந்து இருந்தா தானே பாடம் கேட்க முடியும். அப்ப அறிவு செயல்படணும், தொழில் செயல்படணும், விருப்பம். அப்ப நாம இப்ப சிவம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது, மலம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இப்ப சிவத்தை பிடிப்பதா மலத்தை பிடிப்பதா? அறிவு வேலை செய்யணுமா இல்லையா? எப்போதும் நன்மையே செய்வது சிவம்தான், எனவே நாம் சிவத்தை பிடித்து கொள்ளலாம் அப்படி முடிவெடுக்கணும். இல்ல அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த மலத்தை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு பிடிச்சுன்னா ஏதோ ஒன்று செயல்பட்டா தானே எங்கிட்ட நடக்கும். ஆனால் நான் இலக்கணம் படிக்கும்போது படித்தேன்,
ஆணவ மலத்தில் இருக்கிற உயிர்களுக்கு அறிவிச்சை செயலை ஆணவ மலம் மறைத்ததுன்னு படிக்கணும். அறிவை மறைத்தது, அது செயலை மறைத்தது அப்படின்னு படிக்கும்போது, அப்ப நாம் போய் மலத்தை பற்றினேன் என்று சொன்னால் மலம் என்னை மறைத்தது என்று சொல்வது பொய்யா போயிடும். சிவம் கூட்டி வைத்ததுன்னு சொன்னீங்கன்னா, சிவம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் தீமையான ஒன்றை எப்படி கூட்டி வைத்தது என்ற கேள்விக்கு விடை சொல்ல முடியாம போயிடும். சரி, நானும் போகல, அவனும் கூட்டல, அப்ப அதுவா வந்துச்சு வச்சுக்கலாமா? பாசமே வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கலாமா? அப்படி பாசம் வந்து என்னை பிடித்தது என்று சொன்னால் பாசம் அறிவற்ற பொருள், தானா வராது. அப்ப அறிவற்ற பொருளுக்கு தானே இயங்குகிற இயக்கம் இல்லை. அப்ப பாசம் என்னிடத்தில் எப்படி வந்துச்சு? நான் போகல, அவனும் கூட்டலன்னா இது எப்படிங்க என்கிட்ட வந்துச்சு? அதுதாங்க தெரியல அப்படின்னு சொல்லுவது. ஆம், அதனாலதான் சொல்றேன், உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதனிடத்தில் பாசம் இருந்தது. எது போல? செம்பில் களிம்பு போல. பெரியவங்க எப்படி உதாரணம் சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு உடை ஊமைன்னு பேர். அந்த இடத்துக்கு தான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி வந்துச்சுன்னா எப்படி என்கிட்ட இருந்துச்சு கேட்டா, செம்பில் களிம்பு எப்ப வந்துச்சு? செம்பு என்ற பொருள் எப்போது இருந்ததோ அப்போது. அதுபோல உயிர் என்ற பொருள் என்னைக்கு இருந்துச்சோ அன்னைக்கே அதனோடு மலம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பொருளும் எப்படிப்பட்ட பொருள்னு கேட்டா, அதாவது மலமும் சிவமும் எப்படிப்பட்ட பொருள்னு கேட்டா, ஒன்று நிறை இருள், இன்னொன்று நீடும் ஒளி. சிவம் நீடும் ஒளி, இதுவோ நிறை இருள். உலகத்துல இருட்டு இருந்துனா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை. இப்படி இலக்கண நூல்கள் இப்படி சொல்லுகிற பொழுது, பெருமானே நீயும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறாய், மலமும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது, எப்படி சாமி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பொருளை நாம ஆராய்ச்சி நோக்கில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இந்த வினா சொல்லுகிற முதல் பாட்டில் அமைய பெற்றிருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நீங்க பார்க்கிறோம், சிவம் எப்போது நம்மிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நீங்க இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சொல்லுக்கு நீங்க உரை எடுத்து படிச்சு பாருங்க. இமைப்பொழுதும், மாத்திரை பொழுதும் நம்மை விட்டு நீங்காதவன். ஏன்? இறைவன் இடையே வந்து நம்மோடு கூடியவன் அல்ல. நான் என்னைக்கு இருந்தனோ அன்னைக்கே எங்கூட இருந்தான். அப்ப நான் நேற்று கேவலம் என்கிற உடம்பு இல்லாம ஆணவ மலத்துக்குள்ள அழுந்தி கிடந்த போதும் சிவம் என்னிடத்தில் இருந்தது. இப்ப நான் உடம்பு எடுத்து இருக்கிறேன். இப்ப சிவம் எங்கூட இருக்கா இல்லையா? இப்பவும் எங்கூட தான் இருக்கிறது. நாளை பாசம் நீங்கின வழி நான் தூய்மையாகிற பொழுது சிவம் என்னோட இருக்குமா இருக்காதா? என்னோட தான் இருக்கும். ஏன்? நான் அவனோட இருப்பேன். அவன் இருப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக நேற்றும் சிவம் என்னோடு இருந்தது, இன்றும் என்னோடு இருக்காது, நாளையும் இருக்கும். இதுல என்ன கேவலம், எது சகலம், ஏன் சுத்தம்னு சொல்றோம் அப்படின்னா, கேவலத்தில் சிவத்தின் இருப்பு புலப்படுவதில்லை. ஏன் இருப்பே தெரியல, அப்புறம் எங்க சிவத்தின் இருப்பு போய் கண்டுபிடிக்கிறது? நானே தெரியல, அப்புறம் எனக்குள்ள சிவம் இருக்குது எப்படி தெரியும்? தெரியாது. சரி, சகலத்துக்கு வந்த பொழுது மயக்கமா இருக்குது. ஏன்? இறைவன் ஒருத்தன் இருக்கிறானாயா? முதல்ல நான் ஒன்று இருக்கிறனானே தெரியல, அப்புறம் போய் எனக்குள்ள கடவுள் அப்புறங்க முதல்ல நான் யாரு? இந்த கேள்விக்கு விடை தெரிய மாட்டேங்குது. எனவே நான் என்ற கேள்விக்கு விடை தேடி அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிச்ச பிறகு, இல்லையா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், யா சுப்பீரியர் ஒருத்தர் இருக்கிறான்னு கண்டுபிடிப்பதே படாத பாடு. எனவே என் இருப்பை கண்டு என் இருப்புக்கு மேல சிவத்தின் இருப்பை உணரணுமே. இது சகல நிலை. அப்படி உணர்ந்துட்டா சுத்த நிலையில நான் சிவத்தோடு கலந்து, நான் என்னை மறந்து என்னை இழந்து அவனுக்குள்ள கலந்து அவனாவே நிற்கக்கூடிய நிலைக்கு போயிடும். இதெல்லாம் பின்ன வரப்போகிறது. எனவே ஒளிப்பொருளாகிய சிவமும் இருளாகிய மலமும் ஓரிடத்தில் கூடுதல் என்பது இல்லை. ஆனா குருநாதா, நீயும் மலமும்
கொடுவினையேனாகி என்னிடத்தில் ஒரே நேரத்தில் 2 பேரும் இருக்கிறீங்களே, என்னையா இது எனக்கு விளங்க மாட்டேங்குது. இது மாணாக்கன் ஆசிரியர் பார்த்து கேட்ட முதல் வினா. இதுக்கு விடை காணணும். இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் நமக்கு பெருமக்கள் கொடுத்த வகையில் ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இது 20 இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் விடை சொல்லியிருக்கிறார். இன்னும் வேறு நூல்களிலும் இதற்கான விடை இருக்கிறது. என்ன சொல்றாரு? இப்போ நம்ம வந்து ஒரு மரத்தை பார்க்கிறோம். நல்ல பசிய மரம். அந்த மரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் குளிர்ச்சியாக இருக்கிறது. நல்ல பசுமையான ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை வந்து நீங்கள் தொட்டு பாருங்க, அது மரத்தின் மீது அமர்ந்து பாருங்க, ஒரு குளிர்ச்சியை நாம உணர முடிகிறது. சரி, அந்த மரத்தில் தான் என்ன இருக்கிறது? நெருப்பு என்கிற பொருள் அந்த மரத்துக்குள்ளதான் இருக்கு. அது குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நெருப்பு என்கிற பொருள் வெளிப்படாமல் இருக்கிறது. ஏன்? பசிய மரமாக இருக்கிறது, பச்சை மரமாக இருக்கிறது, எனவே குளிர்ச்சி புலப்படுகிறது. சரி, அந்த மரத்தை வெட்டி நன்கு காய வைத்து பிறகு நல்ல உலர்ந்த பிறகு அடுப்பெரிப்பதற்காக கொண்டு போய் வச்சு கொஞ்சம் நெருப்பை மூட்டுனா அப்படியே பற்றி கொண்டு எரிய தொடங்குகிறது. இப்ப அந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு? எங்கேயோ இருந்து வரல, அதுக்குள்ளதான் மறைஞ்சிருந்துச்சு. அந்த மறைந்திருந்த நெருப்பு இப்ப வெளிப்பட ஆரம்பிச்சது. இப்ப நெருப்பு வெளியே வந்த போது அதுக்குள்ள குளிர்ச்சி என்னாச்சு? காணாம போயிடுச்சு. அப்ப என்ன தெரியுது? குளிர்ச்சி இருக்கும்போது நெருப்பு வெளிப்படுவதில்லை, நெருப்பு வெளிப்படும் போது குளிர்ச்சி. அது மாதிரி மலத்தின் பந்தத்தில் நீ கிடக்கும் போது சிவத்தின் இருப்பு உனக்கு புலப்படுவதில்லை. நீ சிவத்தின் பிடிக்குள்ள போயிட்டீன்னா மலத்தின் சேட்டை அடங்கி கிடக்கும், காணாம போயிடும். அப்ப ஒரு மரத்துக்குள்ள தட்பமும் வெப்பமும் ஒன்றுக்குள் இருக்கிறது, மறந்துடாதீங்க. இப்ப மரம் குளிர்ச்சி உடையதா வெப்பம் உடையதான்னு கேட்டா இரண்டும் உடையது. அதுக்குள் நெருப்பும் இருக்கிறது. நெருப்பு எப்படி இருக்கு? அதனாலதான் விறகில் தீயினன், அப்பர் தேவாரம், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும். அவர் எங்க இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறாரு. அப்ப நீங்க நல்லா நினைவு கொள்ளணும், மரம் என்கிற வடிவத்தை நீங்க பார்க்கும்போது அதுக்குள்ள நெருப்பு மரமா தெரியுது. அந்த நெருப்பு என்கிற பொருள் அந்த மரத்தை விட்டு வெளியே போச்சுன்னா கரிக்கட்டையா கிடக்கும். நீங்க நெருப்புங்கிற பொருள் இருக்குதுல்ல, இப்ப இது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பொருள் தான். இதற்குள்ள நெருப்பு மறைஞ்சு கிடக்குது. நெருப்பு தெரியாத போது மரம் என்கிற உருவம் இப்ப தெரியுது. சரி, இதை இப்ப நெருப்பு பற்ற வைத்தால் என்ன ஆகும்? எரிஞ்சு முடிச்ச பிறகு இது எப்படி இருக்கும்? கரிக்கட்டையா கிடக்கும். அப்ப இதுக்குள்ள இருந்த நெருப்பு வெளியே போயிருச்சு. வெளியே போன உடனே இது என்ன பெயர் பெற்று இருக்குது? கரிக்கட்டையாக நிற்கிறது. இப்ப நெருப்பு உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒரு அழகான வடிவத்தை பெற்று நிறத்தை பெற்று ஒரு தன்மையை பெற்று நிக்குது. அது வெளியே போன உடனே கரிக்கட்டையாக கிடக்குது. அப்ப அந்த நெருப்பு என்கிற பொருள் அதற்குள்ளதான் இருக்கிறது. அப்ப வெளியே போன பிறகு அதனுடைய மரத்திற்கான இயல்பா இருக்கக்கூடிய கரிக்கட்டையாக நிற்கு. அது மாதிரிதான் ஒவ்வொரு பொருளிலும் சிவத்தினுடைய இருப்பு கலந்து நிற்கிறது. அதனால விறகில் தீயினன். இப்ப பாலுக்குள்ளதான் நெய் இருக்கிறது. ஆனா கண்ணை பார்த்தா தெரியுமா என்ன? பால்ல நெய் இருக்கிறது என்பது அதுக்கு ஒரு செயல்முறை இருக்கிறது. அந்த செயல்முறையை பின்பற்றினால் பாலில் இருந்து நெய்யை எடுக்கலாம். தயிராக்கணும், கடையணும், அதுல வெண்ணெய் எடுக்கணும், அதை காய்ச்சணும், அப்புறம் தான் நெய் என்கிற பொருளை பார்க்க முடியும். பாலை பார்த்த மாத்திரத்தில் இதற்குள் நெய் இல்லை அப்படின்னு சொன்னா அறிவில்லாதவர்கள் சொல்லுகிற கருத்தாக போயிடும். பாலுக்குள்ளதான் நெய் இருக்கிறது. ஆனா அதை காணணும்னா நீங்க பார்க்கும் போதே புலப்படாது. அதை காய்ச்சணும், உரை ஊத்தணும், தயிராக்கணும், கடையணும், வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயை மீண்டும் காய்ச்சணும், காய்ச்சினாத்தான் நெய் என்ற பொருள் புலப்படும். ஒரு பாலுக்குள் இருக்கிற நெய்யை எடுக்கிறதுக்கே இத்தனை வேலை இருக்குது. எது? காய்ச்சணும், ஒரு 4 மணி நேரமாவது காத்திருக்கணும்.
காய்ச்சின்னு ஊட்டுன்னா தயிராயிருமா என்ன? ஊற்றி ஒரு 4 மணி நேரம் காலையில் ஊற்றி வச்சா மத்தியானம் சாப்பாட்டுக்கு தயாராகும். அப்போ அந்த ஒரு 4 மணி நேரம் காத்திருத்தல் தேவை. சரி, காத்து முடிச்சுன்னே கட்டியா போச்சு. உடனே என்ன பண்ண? மத்த விட்டு கடைஞ்சமா இல்லையா? தயிர் மத்துரு தயிர் போல கலங்கி, நம்ம ஐம்புலனால கலங்கி கிடப்பது போல மத்தினால் கலக்கப்படுவது போல கலக்கப்படுகிறோம். அப்படி கடையும் பொழுது அதிலிருந்து திரட்டி எடுக்கப்படுவது போல இதுக்கு எவ்வளவு செயல்பாட்டு முறைகள் இருக்கிறதோ அது போலதான் உடம்பும், உடம்பினுள் உயிரும், உயிரினுள் சிவமும். இப்ப இங்கேயும் கடைதல் நடையணும், இங்கேயும் காய்ச்சணும், இங்கேயும் உரை ஊத்தணும், காத்திருக்கணும். இதெல்லாம் இங்கேயும் நடக்குது. இங்க எப்படி சார் உரை ஊத்தப்படுகிறது? நீங்க பக்குவம் ஆனாதான் குருநாதன் உபதேசம் பண்ணுவார். பக்குவம் வராத போது குரு வரமாட்டார். பக்குவம் ஆன போது வருவாரா இல்லையா? சரி, அது என்னையா பக்குவம்? சொன்னதை சொன்னபோது சொன்னவாறு உணர்வது. இன்னொரு கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப அந்த பக்குவம் வந்த பொழுது குருநாதர் மந்திரம் சொன்னார் பாருங்க, அதுதான் உரை ஊத்தப்படுவதுன்னு பேர். நீங்க பக்குவமாக வினையில காய்ச்சப்பட்டு அப்படியே லேசா அந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் அப்படியே கொதிச்சு போய் லேசா இளஞ்சூட்டுல வந்து நிப்பீங்க. எது என்ன ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது ஐயா அப்படின்னு கொஞ்சம் அப்படி காத்து கிடக்கும் போது குருநாதர் சொன்ன மந்திரம் உள்ள போச்சு, உங்களை அப்படியே கட்டி ஆக்கும், தயிராக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் விட்டு விடுவது போல உங்களை சில மாதம், சில வாரம், சில ஆண்டுகள் அப்படியே விட்டுட்டா நீங்க கட்டி ஆயிடுவீங்க. உடனே சிவம் என்ன பண்ணும்? பையன் தயாராயிட்டான், உடனே மத்த விட்டு கடைவது போல போட்டு ஒரு படாதவாறு படுத்துவார் பாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் 4 அடி உளுந்த உடனே திரண்டு வெண்ணெய் வந்து நிற்கும். சரி, வெண்ணெய் வந்துச்சு விட்டுருவாரா என்ன? இப்பதான் எடுத்துக்கொண்டு சட்டியில போட்டு காய்ச்சணும்ல. அப்படி நம்மளை போட்டு என்ன பண்ணுவாரு? காய்ச்சுவார். அப்ப சிவம் என்ன பண்ணுது? துவைக்குது, காய்ச்சுது, வறுக்குது, போட்டு எல்லா பாடும் படுத்து. எதுக்கு? நமக்குள் இருக்கிற இருப்பை உணர்த்துவதற்கு. சும்மா இருக்காதே. இந்த ஒரு பாலுக்கே இத்தனை வேலைன்னா நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கிற சிவத்தை உணர்வதற்கு இத்தனை செயல்பாடுகள் தேவை. எனவே நீங்க 2 பொருள் ஒரு இடத்தில் கூடுமா என்று சொன்னால் கூடும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மரம். இன்னும் வேற எடுத்துக்காட்டு சொல்லலாம். அது நீங்க இப்ப ஆகாயம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆகாயம் என்பது மேல இருக்குது. அதுல 2 பொருள் இருக்கிறது. வெளிச்சமும் இருக்குது, இருட்டும் இருக்குது. இப்ப இந்தியாவில் ஆகாயம் வெளிச்சமா இருக்குது, அமெரிக்காவில் இருட்டா இருக்குது. ஒரே ஆகாயம் தானே. அமெரிக்காவுக்கு வேற ஆகாயம், இந்தியாவுக்கு வேற ஆகாயமா என்ன? ஒரே ஆகாயத்துல ஒரு பக்கம் இருட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்குது. இது ஒத்துக்கொள்ள முடிகிறதா? உண்மை. அவ்வளவுதான். இப்ப கூகுளை போடுங்க. இப்ப இந்தியாவை காட்டும் போது அப்படியே மேப் முழுக்க வெளிச்சமா காட்டும். அப்படியே கூகுளை கொண்டு அமெரிக்கா கொண்டு போங்க, இருட்டா காட்டும். ஏன்? ஒரே ஆகாயம் ஒரு பக்கம் இருட்டாவும் வெளிச்சமா இருக்கு. எனவே 2 பொருள் ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஆகாயத்தில் இருட்டும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. அதுபோல ஆன்மாவிடத்தில் சிவமும் இருக்கிறது, மலமும் இருக்கிறது. ஒன்று மேலிடில் ஒன்று குறையும். இப்ப சிவத்தின் ஆட்சி நடக்குமானால் மலத்தின் சேட்டை அடங்கும், மலச்சேட்டை இருக்குமானால் சிவம் சிவனேன்னு இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த பாடலை உணவு இடைவேளைக்கு பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்வோம்.